அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துள்ளோம். இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டே இருக்கிறோம். திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதமாகவும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராகவும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நம்பிக்கை பெயரளவுக்கு இருக்கிறதே தவிர நம்மிடத்தில் ஆழமாக இந்த நம்பிக்கை வேரூன்றவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வாரிசு அடிப்படையில் இந்த இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்கிற காரணத்தினால், இந்த இஸ்லாம் என்பது இறைவனுடைய மார்க்கம்தான் என்று வாரிசு அடிப்படையில் ஏற்காமல் சிந்தித்து ஏற்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற உறுதி நம்ம இடத்துல இல்லை. காரணம், வாரிசு அடிப்படையில் நம்ம எல்லாம் முஸ்லிம்களா இருக்கிறோம். நம்முடைய தகப்பனார் முஸ்லிம், அதனால நம்மளும் முஸ்லிம். நம்முடைய தகப்பனாருடைய தகப்பனார் முஸ்லிம், அதனால் அவர் முஸ்லிம். அப்ப வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக பல நூறு ஆண்டுகளாக முஸ்லிம்களாக இருக்கிற காரணத்தினால் இந்த இஸ்லாத்தில் நம்ம இருக்கிறோமே தவிர, இஸ்லாம் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம், திருக்குர்ஆன் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதம் தான், அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பாக அவங்க சுயமாக இந்த மார்க்கத்தை சொல்லவில்லை என்றெல்லாம் நம்ம சிந்திச்சு ஏற்கலாம். சிந்தித்து ஏற்காத காரணத்தினால்தான் மார்க்கத்தில் நம்மகிட்டயே பல நேரங்களில் உறுதி இருக்க மாட்டேங்குது. அல்லாஹ் எதையெல்லாம் சொல்றானோ அதையெல்லாம் நம்ம செய்யாம இருக்கிறோம். அல்லாஹ் எதையெல்லாம் தகுந்தக்க சொல்றானோ அதையெல்லாம் சர்வசாதாரணமா செய்யறோம். முஸ்லிம்களுங்கிற பேர்ல வட்டி வாங்குறதுக்கு, வரதட்சணை வாங்குவதற்கு, சில பேர் திருடுவதற்கு, பொய் சொல்வதற்கு, லஞ்சம் வாங்குவதற்கு, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீர்கள், இஸ்லாம் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த மார்க்கம் வந்து இறை மார்க்கம், மறுமைன்னு ஒரு நிச்சயமா இருக்குது, அல்லாஹ்னு ஒருத்தர் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கிறார். இது எல்லாத்தையும் இல்லை, சிலர்கிட்ட இந்த நம்பிக்கை இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம பரம்பரை முஸ்லீம். முஸ்லீம் பேர் வச்சிருக்கிறோம்ல, பேர் வச்சிருக்கிறதுனால முஸ்லீம். பள்ளிவாசல் இருக்கிறது, மதரசா இருக்கிறது, நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் முஸ்லிம்கள் என்று நம்மளை சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதனால முஸ்லீமா இருக்கிறத தவிர இந்த இஸ்லாம் தான் இறை மார்க்கம் என்பதற்கு நம்ம சிந்திச்சு ஏற்றோமான்னு கேட்டு அப்படி இல்லை. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்து வேற மதங்களை மாதிரி 4 மதத்துல ஒரு மதமா இருக்கல. இந்த மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இதை மட்டும்தான் கடவுள் ஏற்றுக்கொள்வார், இதை தவிர வேற எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு இஸ்லாம் வந்து உலக மக்களுக்கு ஒரு சவால் விடுது. இன்னதீன இந்தல்லாஹி இஸ்லாம், இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் தான். மமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு, இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை ஒருவர் பின்பற்றுவாரேயானால் அது அவர்கிட்ட ஏற்கப்படாது அப்படின்னு அல்லாஹ் செய்யலாம். இறைவன்கிட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் அப்படிங்கிறான். இஸ்லாம் மட்டும்தான் சும்மா சொல்ல, இஸ்லாம் மட்டும்தான் இறை மார்க்கம் என்பதற்கு ஆதாரமாக திருமறை குர்ஆன் என்ற ஒரு வேதத்தை அல்லாஹ் சாட்சியா வைக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியா வைக்கலாம். திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரைகள், திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற போதனைகள், திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற விஞ்ஞான உண்மைகள், குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், இதெல்லாம் கண்டிப்பாக முகமது என்ற ஒரு மனிதர் சுயமா சொல்லியிருக்க முடியாது. அவர் எத்தனையோ விஷயங்களை மக்களுக்கு சொன்னார்ல, அதெல்லாம் இந்த அளவுக்கு உலகத்துல தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதராக இருந்தவர் சொல்ல முடியுமா என்று சிந்தித்தால், நம்ம வந்து இருக்கிற மார்க்கம் இதுதான் இறை மார்க்கம், இதுதான் இறை வேதம், இறை தூதர் உண்மையில் அவங்க இறை தூதர் தான் என்று நம்மளால் தெளிவா புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் திருமறை குர்ஆன் வந்து பல விஷயங்களை உலக மக்களுக்கு வைக்கிறது.
குர்ஆன்ல உள்ள நபிகள் நாயகம் சொன்ன எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் தான் இறை மார்க்கம் என்பது நிரூபணமாகும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் நபிகள் நாயகம் எதுக்காக சொல்லணும் கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பெரிய ஆராய்ச்சியாளரோ பெரிய சட்டங்களை படித்த கலைத்து பிடித்த ஒரு மாமேதையோ அவங்க பெரிய விஞ்ஞானியோ அப்படிலாம் இல்லை. அவர்கள் ஆரம்பித்துக் கொண்டிருந்தார்கள், சிறு பிராயத்தில் ஆரம்பித்துக் கொண்டிருந்தார்கள். கல்வி அவங்களுக்கு என்னென்ன தெரியாது, அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அவங்க பெரிய வயதை அடைந்த பிறகு வியாபாரம் செய்தார்கள். அனாதையாகத்தான் அவங்க வளர்ந்தார்கள். சிறிய வயசுலேயே தன்னுடைய தாய் தகப்பனாரை இழந்துவிட்டு அனாதையாகத்தான் இருந்தார்கள். அனாதையாக வாழ்ந்த ஒரு மனிதர், ஆடு வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர், ஒரு 1400 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் அவர் காலத்தில் உள்ள விஷயங்களை சொல்லலாமே தவிர இப்ப உள்ள விஷயங்களை சொல்ல முடியுமா? இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அவங்க அன்றைய ஒரு மனிதராக, சாதாரண மனிதராக இருந்திருப்பார்களே. ஆனால் இறைவன் தந்த அவங்களுக்கு எந்த மெசேஜ் வரல, அவங்க சொல்ற பொய் அப்படின்னு இருக்குமே. ஆனால் புகழுக்காக சொன்னாரு, பதவிக்காக சொன்னாரு, பணத்துக்காக சொன்னாரு, அது உண்மையாக இருக்குமே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க காலத்தில் உள்ள விஷயங்களை தான் சொல்ல முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் உள்ள மக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். இந்த மார்க்கத்தை பின்னாடி வரக்கூடிய மக்களை ஏற்கக்கூடிய அளவுக்கு கருமுறையை பற்றி பேசுறார்கள். கருமுறையை பத்தி எல்லாம் அன்னைக்கு ஆராய்ச்சியெல்லாம் பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணல. கருவ ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு மனுஷன் வளர்ச்சி அடைகிற கருமுறையை பத்தி பேசுகிறார்கள். இந்த நூற்றாண்டுல விஞ்ஞானிகள் எப்படி சொல்கிறார்களோ அதே மாதிரி கருமுறை பற்றி நபிகள் நாயகத்துக்கு வழங்கப்பட்ட குர்ஆன் சொல்கிறது. மலைகளை பற்றி பேசுகிறார்கள், அதே மாதிரி கடலை பற்றி பேசுகிறார்கள். வானத்தில் உள்ள அந்த கோள்கள் எல்லாம் எப்படி நீந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசுகிறார்கள். பூமி உண்டை என்று பேசுகிறார்கள். தாவரங்களை பற்றி பேசுகிறார்கள், நதிகளை பற்றி பேசுகிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட திருக்குர்ஆனும் திருக்குர்ஆன் அல்லாத இன்னொரு வகையில் அவங்களுக்கு வந்த இறைச்சி ஹதீஸும் இன்றைய கால விஞ்ஞானிகள் பார்த்து வியக்கிற அளவுக்கு, இன்றைக்கு உள்ள ஒரு விஞ்ஞானி எப்படி பேசுவாரோ அப்படி நபிகள் நாயகம் பேசியிருக்கிறார்கள் என்றால் அவங்க ஒரு மனிதரா இறைவனுடைய தூதரா மனிதராகத்தான் இருந்தார்கள். ஆனால் இறை செய்தி வராத ஒரு மனிதரா இருக்கிறார். இறைவன் ஒரு மெசேஜ் வந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத இந்த விஷயங்களை எல்லாம் சிந்திக்கக்கூடியவர்கள், நவீன விஞ்ஞானங்களை எல்லாம் திருக்குர்ஆன் சொல்லுது என்பதை சிந்திக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா உணர முடியும். அதே மாதிரி திருக்குர்ஆன் எத்தனை வரலாறுகளை சொல்லுது. இந்த வரலாறுகளை ஏதாவது புரியா பின்னாடி நடக்கிறதே ஒரு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு கடவுளுடைய தூதரா இருந்தா தான் அப்படி சொல்ல முடியும். அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் சாமியார் மாதிரி அப்படிலாம் அவங்க மக்களுக்கு நடித்துக்குள்ள இருக்கிற தெளிவா மக்களுடைய டிக்ளேர் பண்ணார்கள். பின்னாடி உள்ள விஷயங்களை பின்னாடி அவர்கள் சொன்னாலும் கூட எனக்கு மறைவாளியான இருக்குதா உள்ள ஆளும் கைவ நபியை அந்த மக்களுக்கு சொல்லு, மறைவான விஷயம் எனக்கு தெரியாது, மறைவான எதுவும் எனக்கு தெரியாது, தெரியாதனால்தான் எனக்கு நிறைய தீங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. புகழ் பொருளை அடிச்சிங்க, தாய் பிள்ளைகளை விரட்டி விட்டீங்க, இதெல்லாம் எனக்கு நடக்கும் தெரிஞ்சா இதையெல்லாம் சந்திச்சிருப்போனா, சில போர்களில் தோல்வி கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த போர்க்களங்களை சந்திச்சிருப்போனா, சில இடங்களில் அடிமோதல் கிடைக்கும் அந்த இடத்துல போயிருப்போனா. அப்ப எனக்கு துன்பங்கள் நிகழ்வதில் இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, எனக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியாது, எனக்கு நடக்கிறது தெரியாது, உங்களுக்கு நடக்கிறது நான் அப்படி சொல்லுவேன். மறைவான விஷயம் எனக்கு இல்ல இப்படின்னு டிக்ளேர் பண்ண ஒரே தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா ஆன்மீக தலைவர்களும் தங்களுக்கு தெய்வீக சக்தி இருப்பதாக சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் எனக்கு மறைவான ஞானம் கிடையாது, என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று நான் சொல்ல கிடையாது அப்படின்னாங்க. மறைவான ஞானம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ண ஒரு ஆளு அவங்க பின்னாடி நடக்கிற பல விஷயங்களை சொல்றார்கள் என்றால் அது அவங்க சொல்லல, அவங்களுக்கு அந்த சக்தி கிடையாது, அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் தெரியல. அவங்க மனைவியை பத்தி அவதூறு சொல்லப்படுது, என்ன நடந்துச்சுன்னு பொறுப்பென்று போறாங்க. சில சாமியார்கள் மதகுருமார்கள் ஏமாற்றுவாங்கல்ல, மூணாவது ஒரு கண் இருக்கு, அப்படி எல்லாம் அந்த கண்ணை கொண்டு செய்யல, நபிகள் நாயகம் கண்டுபிடிக்கல. எத்தனையோ தோழர்கள் அவங்களுக்கு துன்பங்கள் நேர்ந்தது,
அதெல்லாம் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியல. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை இறை தூதர் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவங்கள்ட்ட சில அற்புதங்களை ஏற்படுத்தலாம். அவங்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆனே ஒரு அற்புதமா கொடுக்கலாம். அவங்க மூலமாக சில மெசேஜ்களை எல்லாம் அல்லாஹ் உலகத்துக்கு வைக்கலாம். அதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதரமா அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்கும்போது விளக்கும். வரலாறு பின்னாடி உள்ளதை சொல்ற மாதிரி முன்னாடி உள்ள வரலாறுகளை எல்லாம் சொல்றாங்க. நூஹ் நபி காலத்துல உலகத்துல முதல் மனிதர் ஆதமுக்கு பிறகு சொல்லப்பட்ட ஒரு இறை தூதர் குர்ஆன்ல நூஹ் நபி. நூஹ் நபி காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, வெள்ள பெருக்குகளை பற்றி என்ன நபிகள் அறிந்துள்ளார்கள். மூசா நபி காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌனை பற்றி பேசுகிறார்கள். அவருடைய மரணத்தை பற்றி பேசுகிறார்கள். ஈசா நபி காலத்தில் நடைபெற்ற இப்ராஹிம் நபி காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை சொல்கிறார்கள். அப்ப இதெல்லாம் ஒரு மனிதராக இருந்து இதெல்லாம் கற்பனையை இட்டுக்கட்டி சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய வரலாறு பொய்யா இருக்கிற அந்த வரலாறுகளை இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கிறார்கள். ஒரு வரலாறு பொய் இல்லை. அவங்க ஒவ்வொரு இறைத்தூதருடைய சமுதாயத்துடைய வரலாறு சொல்கிறார்கள். குர்ஆனில் இப்படி எல்லாம் எனக்கு சொல்லப்பட்டு சொல்கிறார்கள். அனைத்து வரலாறுகளும் ஆதாரங்களோடு உள்ள வரலாறா இருக்கிறது. எந்த வரலாறு பேசினாலும் அதுல புறம் கிடையாது, அதுல பொய் கிடையாது என்பதை எல்லாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா இறைத்தூதர்வா அப்படின்னு புரிஞ்சுக்கிற முடியும். ஆனா இதெல்லாம் அவங்க காலத்தில் உள்ள மக்களுக்கு இதெல்லாம் சொன்னா அது கண்டு கலந்துப்பாங்க. ஆராய்ச்சிகள் இல்லாத நேரத்தில், அறிவியல் கண்டுபிடிப்புகள் வராத ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முன்னாடி உள்ள சொன்னால் ஆச்சரியப்பட்டிருப்பாரு. வேதங்களை படித்தவர்கள் வேண்டுமானால் செய்யலாம், அதை ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த வேதமை இல்லை, மறுமை இல்லை, அல்லாஹ்வே இல்லை என்று சொல்றாங்க, அதை ஏற்றுக்குவாங்களா? அப்ப தனக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவத்தை சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பின்னாடி நடக்க போது அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னா நமக்கு பயனாகும். ஆனால் அவங்க தன்னை இறைத்தூதர் சொல்வதாக இருந்தால் அவங்க காலத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் சொல்லணும். அப்படி சொன்னாதான் அந்த மக்களுக்கு அதை பூஸ்டாரு. அந்த மக்கள் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒத்துக்கொள்வார்கள். அந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முன்னறிவிப்புகளை செய்கிறார்கள். அதெல்லாம் அப்படி 100% கொஞ்சம் கூட முந்தவும் இல்லாம பிந்தவும் இல்லாம 100% அவங்க சொந்தமா நடக்கிறது. இது எப்படி அவங்களால சொல்ல முடியும்? ஒரு சாதாரண மனிதராக இருப்பார்கள், நம்மளால கற்பனை பண்ணி சில விஷயங்கள் சொல்லணும்ல, அது நடக்கவும் செய்யும், நடக்காமல் போயிடும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை இறை தூதர் என்ற மக்கள்கிட்ட சொல்லி இறை தூதர் அடிப்படையில் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எதுவுமே போயாங்க. அவங்க சொன்ன முன்னறிப்புகள் அனைத்தும் அவங்க காலத்துல, அவங்களுடைய தோழர்கள் காலத்துல கண்கூடாக இந்த சமுதாயம் பார்த்தார்கள். இதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிப்பு. நம்ம முன்னாடி குர்ஆன் இருக்கிறது, குர்ஆன் சொல்லக்கூடிய நிரூபிக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது, குர்ஆன் சொல்லக்கூடிய நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது. அதையெல்லாம் படித்து விஞ்ஞானத்தோட ஒப்பிட்டு பார்த்து இஸ்லாத்தை நம்ம சிந்திப்போமே, இஸ்லாத்துல உறுதியளிப்போம், இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஆனால் நம்ம குர்ஆனை சிந்திக்காம இருக்கிறோம். குர்ஆனை நம்மளே விலகாதி முறை நமக்கு ஊட்டப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்தார்கள். இஸ்லாத்துக்காக தங்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம் வாரி இறைத்தார்கள். தங்கள்கிட்ட உள்ள எல்லா விதமான தீமைகளையும் அவர்கள் ஒழித்து வைத்தார்கள். காரணம் என்ன? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் சொல்ல கேட்கணும், மறுமை ஒன்று கண்டிப்பா இருக்குது அப்படின்னு அவர்கள் நம்பினார்கள். அந்த நம்பிக்கைக்கு எது காரணமா இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த முன்னறிவிப்புகளும் அவங்க காலத்தில் நடைபெற்ற சில அற்புதங்களும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல நடைபெற்ற ஒரு அற்புதத்தை, அவங்க முன்னறிவிப்பு செய்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்வதாக இருந்தால் நிறைய இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விரட்டடிக்கப்பட்டாங்கல்ல, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு மார்க்கத்தை காப்பாற்றிக் கொண்டு எல்லா முஸ்லிம்களும் ரசூலுல்லாஹோட மதீனாவுக்கு போயிறாங்க. மதீனாவுக்கு போன பிறகு ஒரு வணிக கூட்டம், வியாபார கூட்டம் சிரியாவிலிருந்து மதீனா பக்கமா வருது, சிரியாவிலிருந்து செய்யறாங்க, மக்காவை நோக்கி வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, இவருடைய பொருளாதாரம் நமக்கு எதிராக தான் இருக்குது, நம்மளை விரட்டி விட்டாங்க, நம்ம சொத்துக்கள் இல்லாம மக்காவில தான் இருக்குது, அதை எல்லாம் அவர்கள் தான் அனுமதித்து கொடுக்கிறார்கள். நம்ம ஒரு கவர்மெண்டா இருக்கும், நம்ம ஒரு அரசாங்கமா இருக்கும் பொழுது
இவர்கள் நம்ம சும்மா விடக்கூடாது, நம்மளை விரட்டி விட்டாங்க, வீடு வாசல்ல வைத்து கொண்டு நம்மளை விரட்டி விட்டாங்கல்ல, இந்த ஆளுடைய பொருளாதாரத்தை நம்ம முடக்கணும், அதை நம்ம மதிச்சு அதை இடைமறிச்சு நம்ம கைப்பற்றிக்கிறணும் அப்படிங்கிற அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியான் அவருடைய தலைமையில கிளம்பி அந்த வணிக கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்காக போறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு மக்காவுல இருந்து ஒரு படை கிளம்பி வருது. இந்த மாதிரி நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் முகமது பறிக்க பார்க்கிறாரு, நம்ம சும்மா விடக்கூடாது, முஸ்லிம்களை அக்கப்பன் நிம்மதியா இருக்கிறது அப்படின்னு முஸ்லிம்களை அழிக்கிறதுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான கூட்டம் மதினாவை நோக்கி படையெடுத்து வருகிறது. பதினி என்ற ஒரு இடத்துல அந்த போர் நடக்கும். ரெண்டு பேருக்கும் மதினாவாசிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் இடையில சண்டை போர் நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பார்த்தா வெறும் 317 பேர். ரமலான் மாதத்துல இந்த போர் நடைபெற இருக்கிறது. 317 பேர் முஸ்லிம்கள். அவங்க பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் கொண்டு வரல, பெரிய அளவுக்கு அவங்க ரெடியாவில் இருக்கிற உடல்களோட ரெடி இல்லை, எல்லாம் நோன்பு வைத்தவர்களா இருந்தார்கள். எல்லாம் மக்காவுல இருந்து மதினாவுக்கு போய் காய்ச்சல் ஏற்பட்டு எல்லாம் நோய் பிடிச்சமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல உள்ளாங்க சண்டை போட்டா கண்டிப்பா போட்டா போயிருவாங்க. இவர்கள் போய் களத்தில் ஆயிரக்கணக்கான எதிரிகளை களத்தில் சந்திப்பதாக இருந்தால் இது கண்டிப்பாக தற்கொலை பயிற்சிதான். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில போர் செய்யற ஒரு நிர்பந்தம் நபிகள் நாயகத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில ஏற்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தொழுது அல்லாஹ்வுக்கு துஆ செய்றாங்க. அல்லாஹ்வும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத்த லன் தூபதாபதா, இறைவா இந்த சமுதாயத்தை நீ அழித்து விட்டாய் என்று சொன்னால் உன்னை மன்னிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தூதர் செய்யறாங்க. இவங்க அழிச்சிடாத 317 பேர் இருக்கிறாங்க, ஒரு கொஞ்சம் கூட்டம் தான் எதிரிகள் 1000 பேர் இருக்கிறாங்க. இவங்க அழிந்து விட்டார்கள், இவங்க காலி ஆயிட்டாங்கன்னா உலகத்துல ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான் இப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு துஆ செய்றாங்க. அப்ப அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, ஹஸ்புக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை போதும் நிறுத்துங்க, அல்லாஹ் உங்களுடைய துஆவை ஏற்றுக்குவான், நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகை முடித்துக் கொண்டு வரும்போது ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டே வருகிறார். சய்யுஹுல் ஜமு வ யுவல்லுன துபுர், இந்த கூட்டம் புறமுதுகிட்டு ஓடுவார்கள், இந்த கூட்டம் கண்டிப்பாக தோற்கடிக்கப்படுவார்கள் என்ற ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். நபி தோழர்கள் என்ன சொல்றாங்க, சய்யுஹுல் ஜமு, இந்த கூட்டம் எதிரி கூட்டங்களா இருக்குல்ல, இவர்கள் கண்டிப்பாக தோல்வியை சந்திப்பார்கள், புறமுதுகிட்டு ஓட போகிறார்கள். நம்மள வீரவசனம் பேசும், நம்மள எப்படிப்பட்ட ஆளு, நமக்கு முன்னாடி நான் தளபதி, பெரிய தளபதி இருக்கிறேன், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறேன், இதெல்லாம் அன்றைக்கு பெரிய ஆயுதங்கள். இன்னைக்கு என்ன செய்யலாம், ஒரு சின்ன கூட்டம் பெரிய கூட்டத்தை அழிக்கலாம். அந்த மாதிரியான இயந்திரங்கள் இருக்கிறது, அந்த மாதிரியான அணுக்கூட்டு மாதிரியான அந்த புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, புதிய அறிவு சக்திகள் இருக்கிறது. அன்னைக்கு இதெல்லாம் இருந்துச்சா, அன்னைக்கு ஒரு ஆள் சந்திப்பாங்க. அந்த மாதிரி கூட்டத்தை வைத்துதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும். 1000 பேர் 300 பேர் ஈஸியா காலி பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்றாங்க, வந்த கூட்டம் ஓடி போயிடுவான், களத்துல நிக்க மாட்டான் அப்படின்ற இது சும்மா சொன்னது இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அடிப்படையில் அவங்க சொன்னது. இது கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதராக இல்லாம சொல்லிருக்க முடியாது. ஏன் 1000 பேர் 300 பேர் வெற்றி கொள்வது என்பது அது சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனால் அவர்கள் சொன்ன மாதிரி 317 பேர் வெற்றி கொண்டார்கள். ஒரு சில நபித்தோழர்கள் கொல்லப்பட்டாலும் எதிரிகள் விட்டுட்டு ஓடணும். அந்த போர்ல முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி கிடைத்தது. எதிரிகள் ஆயிரக்கணக்கான அந்த எதிரிகள் தோல்வியை சந்தித்தார்கள். அப்ப இதை பார்க்கும்போது அன்றைய முஸ்லிம்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை வந்திருக்கு, இவங்களுக்கு நம்ம தான் வெற்றி பெறுவோம் சும்மா சொல்லல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்று நினைத்து கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்துல தொழுது மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்றான், நபியே போய் சொல்லு, உனக்கு தான் வெற்றி, எதிரிகள் தோல்வி அடைஞ்சிருவாங்க அல்லாஹ் சொன்னதுனாலதான் மக்கள் அதை அறிவிக்கிறார்கள். அதே மாதிரி இந்த போர் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறை தூதர் தான், இறை தூதர் அடிப்படையில் தான் அவங்க இந்த முன்னறிப்பு செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒரு போருக்கு 3 நபித்தோழர்கள் அனுப்புகிறார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க, தளபதியாக ஒரு போருக்கு செய்யறாங்க. 3 தளபதியை அனுப்பிக்கிறார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு ஒரு தளபதி, ஸைத் ரலியல்லாஹு அவங்க ஒரு தளபதி, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்ற ஒரு தளபதி,
இப்படி 3 பேர் அனுப்புகிறாரு. அனுப்பிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இங்க இருந்து செய்யறாங்க, மதீனாவுல இருந்து கொண்டு அவங்க சொல்றாங்க அந்த போர்ல என்ன நடக்கிறது அப்படிங்கிற சொல்றாங்க. அகதர் ராயத்தை செய்தும் உசீப சும்மா அகதா ஜாஃபர், இந்த செய்து இருக்கிறாங்கள அவர் வந்து குடிய வாங்கினார். அவர் தளபதியாக ஏற்று போர் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் செய்து கொல்லப்பட்டு விட்டார். இப்ப ஜாஃபர் கூட அபி தாலிப் அவர் வந்து கொடியை வாங்கி கொண்டார். மக்கள் வந்து பின்வாங்கி ஓடுகிறார். ஒரு தளபதி இருக்கிறாரு, அவர் கொல்லப்படுறாரு, அடுத்த தளபதி கொடியேற்றுக் கொண்டார். லைவ்ல பாக்குற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பொய்யாக இருக்குமே, கற்பனையாக இருக்குமே, வந்த சகபாக்கள் இஸ்லாத்துக்கு போயிருப்பாங்க. என்ன சொன்னீங்க, வெற்றிய தோல்வியா ஏற்பட்டுச்சு, கொல்லப்பட்டாங்க, எல்லாம் உசுரோட வந்திருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்தை நபி எல்லாம் இடத்துக்கு மறைவான யாரி இல்லை. இங்க உட்கார்ந்து லைவ்ல பாக்குற மாதிரி சொல்றாங்க. அன்றைக்கு லைவ்ல பாக்குற மாதிரி வசதி இருந்துச்சா? அன்னைக்கு செல்போன் கம்ப்யூட்டர் தான் இருந்துச்சா? சொல்றாங்க ஜாபர் எடுத்துக்கொண்டார், அடுத்து ஜாபர் கொல்லப்பட்டு விட்டார், அடுத்து அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்கள் அந்த கொடியை தாங்கிக் கொண்டார், முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது, போர் வந்து வெற்றியாகத்தான் முடிந்தது. அதுக்கப்புறம் வந்து காலித் இப்னு வலீத் அவர் வந்து அந்த கொடியை எடுத்துக்கொண்டார் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு செய்யறாங்க. அந்த போர்க்களத்தில் என்ன நடைபெறுகிறது என்று மதீனாவுல நடக்கிற அந்த செய்தியை வந்து செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கன்னா அப்ப என்ன விளங்குறோம்? இதையெல்லாம் பார்க்கிற மக்கள் அவங்கள இவங்க கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் தான் நம்புகிறார்கள். நம்ம காலத்துல நம்ம புரிந்து கொள்வது மாதிரியும் அல்லாஹ்வுடைய தூதர் சில முன்னறிப்புகளை செய்தார்கள். அவங்க காலத்துல உள்ள மக்கள் அவங்க நபி ஏற்றுக்கணும்ல, அந்த மாதிரி தன்னை நபி என்று நிரூபிப்பதற்காக வேண்டி அவங்க செய்த பல முன்னறிப்புகள் அவங்க நபி என்பதை 100% நிரூபித்தது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபிசீனியாவுல நஜ்ஜாஷி என்ற ஒரு மன்னர் இருந்தார். நமக்கு தெரியும். முஸ்லிம்கள் வந்து அவங்க மக்காவுல இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டவங்க அபிசீனியாவுக்கு தான் எல்லாம் அழைப்பு எழுப்பினார்கள். அந்த அபிசீனியாவுல அங்க இருந்த மன்னர் நஜ்ஜாஷி மன்னர் செய்யறாரு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவங்களுடைய அந்த உரையை கேட்கிறார். முஸ்லிம்கள்ட்ட இருந்து குர்ஆன் அவர் வந்து வாசிக்க சொல்லி கேட்கிறாரு. அதெல்லாம் அவருடைய உள்ளத்துல ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துது. இஸ்லாத்தை விரும்புறார், மறைமுகமா இஸ்லாத்தை ஏற்கிறார். பகிரங்கமா இஸ்லாத்தை ஏற்றுக்க முடியல, மறைமுகமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக அவர் வாழ்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூத்தான அன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க, நஜ்ஜாஷி மன்னர் இறந்துட்டாரு. அன்றைக்கு எந்த போன் காலம் வராது, அன்னைக்கு போன் கிடையாது, ஒட்டகத்திலே கூரையிலே வர்றாருன்னா அன்னைக்கு தகவல் தெரிஞ்சிருக்காரு. அப்ப பல நாட்கள் பயணம் பண்ணி வர வேண்டிய ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்து கொண்டு அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்கள் வாழாத ஒரு பகுதியில, முஸ்லிம்கள் இல்லாத ஒரு பகுதியில நஜ்ஜாஷி மன்னர் இருந்ததா எல்லாம் மதீனாவுக்கு போட்டாங்க. அபிசீனியாவுக்கு போன முஸ்லிம்கள் போட்டாங்க, எல்லாம் மதீனாவுக்குள்ள போய் ஒரு ஆட்சி எல்லாம் ஏற்பட்ட பிறகு எல்லாம் இங்க வந்தாங்க. அங்க அவர் ஒருத்தர் தான் முஸ்லீம். அப்ப முஸ்லிம்கள் வசிக்காத ஒரு ஊர்ல நஜ்ஜாஷி மன்னர் வந்து வாழ்ந்து மன்னித்து விட்டார். அவருக்காக நம்ம தொழுகை நடத்துவோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துறாங்க. இது யாரு சொல்ல முடியும்? உங்களுக்கு யார் வந்து சொன்னது? அல்லாஹ் சொல்லாமல், அல்லாஹ் அழித்து கொடுக்காமல் நபிகள் நாயகத்துக்கு நஜ்ஜாஷி மன்னருடைய மரணத்தை பத்தி தெரியுமா? அப்ப அவங்களுக்கு யாரும் சொல்லாத நேரத்துல இது பொய்யா இருந்து வைங்க, இங்கே உட்கார்ந்து காலம் மூத்தா பின்னாரு ஒரு சொல்றாரு அப்படின்னு வச்சிருப்பாங்க. இஸ்லாத்தை விட பொய்தாலே போயிருப்பாரு. இவங்க சொல்ற அவளும் பொய், இது பொய்யா இருந்தா என்ன இருக்கு? நஜ்ஜாஷி மன்னர் மூத்தாவும் போகல, யாருமே அவருக்கு சொல்லல, எப்படி அவர் சொல்ல முடியும்னு நினைச்சிருப்பாங்கல்ல. அப்ப நஜ்ஜாஷி மன்னர் மூத்தான செய்தி மதீனாவில் இருக்கிற நபிகள் நாயகத்துக்கு தெரியுது என்றால் அல்லாஹ் அறிவித்து கொடுக்காமல் வேற யாராவது சொல்ல முடியுமா? அப்ப அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பது என்ன பண்ணுச்சு? அந்த மக்களுக்கு இந்த மெசேஜும் வந்து சொன்னது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவிமார்கள்ட்ட அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுடைய என்னை முதல்ல யார் சந்திப்பான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. நபி தோழியர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஐயுலா அஸ்ரோபிக்க லஹுகா, எங்களை யார் வந்து முதல்ல மரணத்தை அறிவார்கள் அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அத்துவலுக்கும் ஏதம், உங்களோட கை நீளமானவர் யாருடைய கை நீளமா இருக்குதோ அவர் தான் சீக்கிரம் வந்து மூத்த போவாங்க. எனக்கு பிறகு யார் மூத்த போவா? நான் வாழக்கூடிய காலத்திலேயே இந்த உங்களோட கை நீளமானவர் அவர் தான் வந்து சீக்கிரம் மூத்த போவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செய்யறாங்க இந்த முன்னறிவிப்பை அந்த நம்முடைய மனைவிமார்கள் சொல்றாங்க,
நீங்க வந்து சீக்கிரமா நினைச்சிருவீங்க, ஒரு ஆள் கை நீளமா உள்ளாரு சீக்கிரமா எனக்கு கூட மூத்தாயிரம் வைக்கிறாங்க. அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, கைகள் அறுந்து பாக்குறாரு. அது பார்த்தா யார் கை நீளமா இருக்குது அப்படின்னா சவுதாவில் அவருடைய கைது நீளமா இருக்குது. இப்ப சவுதா தான் ரசூலாவுக்கு பிறகு முதல்ல மூத்தாக்குவார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் ஜைனபர் இல்லாத ரசூலாவுக்கு பிறகு மூத்தாக்குறாங்க. அப்ப ரசூலா கை நீளம் சொன்னாங்களே, சவுதா கொஞ்சம் உயரமானவங்க, அவங்களுக்கு கை நீளமா இருக்கு. ரசூலா எந்த அடிப்படையில் சொன்னாங்கன்னு பார்த்தா ஜைனபர் அவங்கள வந்து என்ன செய்யறாங்கன்னா ரசூலா வந்து கை நீளமானவங்க சொல்றாங்கல்ல, அது உடல் உறுப்பை பத்தி பேசல, நம்ம இலக்கியமா பேசுவோம்ல. ஒரு ஆள் வந்து எதிர்த்தா கை நீட்டவரா இருப்பார், அவரை கை நீளமும் என்ன கை நீளம். ரொம்ப வாய் பேசுறாருன்னு செய்வோம், அவர் வாய் நீளம் இப்படிப்போம். வாய் நீளம் வாய் பேசுறாருன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப பேசுறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து வாரி வாரி வளர்ந்தாரு, அவர் என்ன செய்வோம், பெரிய கை அள்ளியில கொடுப்பாரு இப்படிங்கிற காரணம் கை நீளமும். இப்ப நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீளமான ஒரு ஆள் மூத்தா போவான்னு சொல்றாங்க. ஜெயினபு மூத்தா போனாங்க. ஏன் மூத்தா போனாங்க? ஜெயினபு வாரி வளர்க்கிற வல்லலா இருந்தாரு. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களிலேயே அதிக தர்மதிய பொருளாக ஜெயினபு இருந்ததுனால இலக்கியமா என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் தான் மூத்தாகுவார் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி ஒரு மூத்தவர் பேர் சொல்லுங்க, எப்படி சொல்றாங்க, பேர் சொல்ல பயந்துட்டு இருப்பாங்கல்ல, கவலைப்பட்டு இருப்பாங்கல்ல. ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, பேர் சொல்லாம அவங்களுடைய குணத்தை சொல்றார்கள். அப்ப இதை பார்க்கும்போது என்ன விளங்குது, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மனிதர்கள் அடிப்படையில் சொல்லியிருப்பார்களே, ஆனால் அவங்கள ஒரு கற்பனையில மூத்தா போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார்களே, ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்கும் சொல்ல முடியாது. ஒரு ஆளுடைய மரணம் அவங்க சொன்ன மாதிரி நடக்கல. ஏராளமான நபித்தோழர்கள் நபித்தோழருடைய மரணத்தை பற்றி நபியல்லாஹு ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். எல்லாமே உண்மையாது. ஒரு ஆள் சாவுறதுக்கு சொல்ல முடியுமா? ஒரு ஆள் யார் ஃபர்ஸ்ட் சாவா, யாருக்கு ஃபர்ஸ்ட் மரணம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? அது இந்த நேரத்தில் மூத்தா போயிட்டாரு அப்படி இங்க உட்கார்ந்து கொண்டு எந்த தகவலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு அதை சொல்ல முடியுமா? அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடிப்படையில் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னார்கள். இதெல்லாம் நமக்கு எதை உண்டாக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம தூதர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே ஆனால் அது பொய் கிடையாது. அவங்க சொன்ன அனைத்தும் உண்மை. கியாமத்தை பத்தி சொன்னாங்கல்ல, அது பொய்யா? மார்க்கம் என்ற அடிப்படையில் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதுல பொய் கிடையாது என்று நம்ம நம்புற நேரத்தில் நம்ம நம்பிக்கை அதிகமாகும். இஸ்லாத்துக்காக நம்ம இளைஞருக்கு தயாராகும். அதே மாதிரி நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க. அவங்களுடைய மகள் பாத்திமா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, பாத்திமா அவங்களை கூப்பிட்டு காதல ஒரு செய்தி சொல்றாங்க. பாத்திமாவே, ஒவ்வொரு வருஷமும் ஜிப்ரீல் வந்து என்கிட்ட ஒரு தடவை வருவார், வந்து ஒரு தடவை குர்ஆனை வந்து ஓதி காட்டுவார். குர்ஆன் முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் இறங்கிய வசனங்கள் என்ன ஒரு தடவை ஓதி காட்டுவார். இந்த வருஷம் வந்து ரெண்டு தடவை குர்ஆன் ஓதி காட்டினாரு. அப்ப அநேகமாக நான் மூத்து நெருங்கி விட்டது என்று என்னுடைய ஆயுள் காலம் முடிவடைய போகிறது என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னக்க அவ்வளவு அகல பைத்தி லிஹாகா, என்னை வந்து முதல்ல சந்திக்காத நீ தான் இருப்ப, எனக்கு பிறகு முதல்ல நீ தான் மூத்தா போவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பாத்திமார்கள் சொல்றாங்க. அப்ப பாத்திமார்கள் அழுகுறாங்க. ரசூலுல்லாஹி மூத்தா போறாங்க, அதுக்கு பிறகு நம்மளும் மூத்தா போறோம், இப்படி ஒரு தகவலை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. பாத்திமார்கள் அழுகுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாத்திமாவே, அம்மா தருளையின அந்த கூடி செய்தத்த நிசா சொன்ன சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பதை நீ விரும்பலையா? நீ வந்து மூத்தா பெண் சொன்னா அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான்? மறுமையில் நீ தான் சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி நாங்க இயக்கம் நினைச்சிடக்கூடாது, அந்த இயக்கம்லாம் கிடையாது, அல்லாஹ் கண்ணியப்படுத்துவோம். பாத்திமா எவ்வளவு செய்வான், எல்லா பெண்களை கூட அவங்களை கண்ணியப்படுத்துவாங்க அர்த்தத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நான் மூத்தா போறதை பத்தி நீ மூத்தா போறதை பத்தி கவலைப்படாத, உனக்கு சொர்க்கத்துல தலைவிக்கிற அந்தஸ்து இருக்கு, ஒரு கௌரவத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு பாத்திமார்கள் செய்யறாங்க. அதை கேட்டு சிரிக்கிறார்கள். இந்த ரகசியத்தை தான் அவங்களுடைய மனைவிமார்கள் ஆயிஷா உட்பட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. கடைசி காலத்துல என்ன செய்யறாங்க, பாத்திமார்கள் இது ஆயிஷா எடுத்து சொல்றாங்க. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமார்கள் அவங்க சொல்றாங்க, நீ இதான் வந்து செய்வேன், எனக்கு பிறகு முதல்ல மூத்தாகுவேன் அப்படிங்கிறாங்க. மூத்தாகுவோண்டா நம்மளும் சொல்லுவோம், 80 வயசா இருந்தாரு அல்ல 60 வயசு 70 வயசா இருக்கு, கண்டிப்பா நீங்க மூத்தா பேர் செய்வோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஒருத்தர் அடைஞ்சிட்டாரு அப்படி வேணா சொல்லலாம். ஆனால் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மூத்தாவுடைய நேரத்துல பாத்திமார்களுக்கு 25 வயசு. நம்ம மூத்தாவது வயசு சொல்லுவோமா? மூத்து 6 வரை 60 வரை
ஆனா ஒரு 60 வயசு ஆளு சொல்ற மாதிரி 25 வயசு ஆள சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி ஆளுங்க மூத்தாயிட்டாங்க ஆச்சரியப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பொம்பளை பிள்ளைங்க 3 பொம்பளை பிள்ளைங்க சொல்ல 4 பேர் மூத்தாயிட்டாங்க. இவங்க ஒரு ஆளு உயிரோடு இருந்தாங்க, அவங்களுடைய மனைவிமார்கள் இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா வயசான காலத்துல இருக்கக்கூடிய மனைவிமார்கள் எல்லாம் சொல்லாம நீதான் மூத்தா போன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போய் அவங்களுடைய குடும்பத்துல முதல் மரணம் யாருன்னா பாத்திமா இருந்தாங்க. 6 மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாகி 6 மாசத்துல அவங்க செய்யறாங்க மூத்தானார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதராக இல்லாம சுயமா அவங்க கற்பனையா சொல்லியிருப்பார்கள், இது நடக்காம போயிருக்கு. அவங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருந்ததுனாலதான் பாத்திமா அல்லாஹ் பத்தி சொல்றாங்க, அது உண்மையா இருக்கு. அஜாசி மன்னரை பத்தி சொன்னாங்க, அதுவும் பொய்யார்கள், அது உண்மையா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஜெயினை பத்தி சொல்றாங்க, அதுவும் நடந்தது. பாத்திமா அல்லாஹ் பத்தி சொல்றாங்க, அதுவும் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிப்பாக செய்த ஒவ்வொரு விஷயமுமே 100% நடந்தது என்று சொன்னால் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை இது நிரூபிக்கிறதா இல்லையா? அப்ப இதை பார்க்கும்போது நம்ம என்ன விளக்கணும்? முஸ்லிம்கள் அன்றைய முஸ்லிம்களுக்கு நடுத்தோழர்களுக்கு இஸ்லாத்துல ஒரு நம்பிக்கை வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அனைத்துமே அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பது நிரூபிக்கிறது. அப்படி நம்பிக்கை இஸ்லாத்துக்கு தியாகம் பண்ணாங்கல்ல, அப்படி ஒரு தியாகமான பணம் பொருளாதாரத்தை கொடுக்கறதா, இஸ்லாத்துக்காக பாடுபடுறதா, பிரச்சாரம் பண்றதா, இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறதா, பொருளாதாரமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் நம்ம எப்படி நிக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாலும் அப்படி செய்வேன் அப்படி நிக்கணும். ஏன்? அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற அடிப்படையில வாழ்ந்தாங்களே தவிர ஒரு சாதாரண மனிதரா அவங்களுக்கு புகழ் சேர்க்க பதவி சேர்க்க இதுக்காக இதை சொல்ல செய்யற மக்கள்கிட்ட மார்க்குங்கிற பேரை இதை சொல்லல. அதே மாதிரி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு ஒரு பள்ளிவாசல் இடத்த வாங்கி என்ன செய்யறாங்க? பள்ளிவாசல் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பள்ளிவாசல் கட்ட ஆரம்பிக்கும் போது அப்ப ஒவ்வொரு கட்ட தோழர்கள் அதுக்கு கூலியாக நிறைய வைக்கிறாங்க. முஸ்லிம்கள் என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்க கூலியாக இருந்தாங்க. அந்த மாதிரி சில பள்ளிவாசல் நம்முடைய தௌஹீத் பள்ளிவாசல்கள் பெரும்பாலும் இருந்தாங்க. பள்ளிவாசல் யார் அந்த பள்ளிவாசல் வேலை வைப்பாங்க கேட்டா அந்த நம்ம மக்கள் செய்வாங்க. தௌஹீத் மக்கள்னா பெரும்பாலும் அவங்க சம்பளத்துக்கு இல்லை, அவங்க தான் வேலை வைப்பாங்க. நம்ம பள்ளிவாசல் நம்ம தான் இதை உருவாக்கணும், இதுக்கு நன்மை இருக்குது, நம்ம பாடுபட்ட முடியாம நமக்கு பின்னாடி துருவாங்கல்ல அந்த மக்களுடைய நன்மை நமக்கு ஒரு கோடி கிடைக்கும். இங்க ரொம்ப திறப்பாங்க, அது நமக்கு ஒரு கோடி கிடைக்கும். இரவு தொழுதால் சும்மாவில் கலந்து கொண்டால் இங்க நடைபெறுகிற பயன்ல கலந்து கொண்டால் எல்லாத்துலயும் நம்ம கூலி கிடைக்கும் என்று தௌஹீத் மக்கள் தான் பெரும்பாலும் செய்யறாங்க. தௌஹீத் பள்ளிவாசல் கட்டும் பொழுது பெரும்பாலும் வேலை பார்ப்பாரு. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க, அப்படித்தான் சமுதாயத்தை பண்படுத்தினாரு. கூலிக்கு ஆரம்பிக்கிறது அப்படி இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் கூலி வைக்கிறத சில வேலைகள் நம்மளே இறங்கி செய்யும். நம்முடைய வீட்டுக்கு பார்ப்போமா இல்லையா? அந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு ஒரு தேவை என்றால் நம்மள என்ன செய்யணும்? களத்துல இறங்கி அதுக்காண்டி பாடுபடும். பள்ளிவாசல் ஒரு மோதலார் போட்டிருப்போம், அவர் குடிக்குவாரு, அவர் பாய வச்சுக்குவாரு, அவர் பள்ளிவாசல் கை கொடுக்குவாரு, அப்படி இருக்க தேவையில்லை. இதுல நம்ம பங்களிப்பு செய்யணும். நம்ம ஒரு பள்ளிவாசல் கட்டடத்திலும் சரி, பள்ளிவாசலுடைய துப்புரவு பணியிலும் சரி, பள்ளிவாசலுக்காக எந்த காரியமா இருந்தாலும் என் நபித்தோழர்களை எத்தனை பேர் செஞ்சாங்க? போய் உழைச்சிட்டு அவங்க தர்மம் செய்வார்கள். பள்ளிவாசல் இருக்கிற சின்ன தோழர்களுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி பள்ளிவாசல் இமாம் இருக்கிறாரு, மோதலார் இருக்காரு, அவங்களுடைய சாப்பாடு தேவைகள் இருக்கிறது. இந்த மாதிரி பல தேவைகள் இருக்கிற பள்ளிவாசல் உதவி கேட்டு வருவாங்க. அந்த மாதிரி பள்ளிவாசல் சில பேர் வெளியூர்ல தங்குவாங்க. அவங்களுடைய தேவைகளை பங்கெடுக்கலாமா இல்லையா? இப்படி முஸ்லிம்கள் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல பள்ளிவாசல் பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கண்ணை தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப அம்மா ரெண்டு அவங்க செய்யறாங்க, அவங்க 2 கண்ணை தூக்கிட்டு வர்றாரு. அவர் இளைஞர், அவர் எப்படிப்பட்ட ஆளு? அவங்க ஆரம்ப கால முஸ்லிம். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஆரம்ப காலத்தில் குடும்பத்தோடு ஏற்றுக்கொண்டவங்க யாருன்னு கேட்டா இந்த அம்மா இல்லாவுடைய குடும்பம் தான். அவங்க தப்புனார் யாசிர், அவரும் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். பக்கத்துக்காரர்களாக கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். அவங்க மனைவி யாசிர் இல்லாவுடைய மனைவி சுமையா, அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தியாகம் செய்த ஒரு பெண்மணி. அதே மாதிரி அவங்களுடைய மக அப்பா அவர்களும் அவங்களும் இஸ்லாத்துக்காண்டி பாடுபடுறாரு. அவரை எதிரிகள் குடும்பம் பண்றாங்க. எந்த குடும்பம் பண்றாங்க? அவரை ஒரு நேரத்தில் குடும்பை தாங்க முடியாம அவங்க நிர்பந்திக்கிறாரு. நீ முகமது பத்தி திட்டினு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்து இதை நீ சொல்லு, இப்படி நபிகளா இந்த திட்ட சொல்லி குடும்பப்படுத்துறாரு. அவரு திட்டப்படுறாரு, வேற வழி இல்ல, உயிரை காப்பாத்துங்க, ரொம்ப குடும்பம் தாங்க முடியல அப்படின்னு திட்டப்பட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, அவரு சொல்றேன் வழி இல்லாம உங்களை திட்டப்பட்டேன், இந்த மாதிரி எதிரி இப்படிலாம் குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் மனசு எப்படி இருந்துச்சு? ஆசையோடு திட்டினீங்க,
உன் மனசு விரும்பி இது திட்டணிய சும்மா சாதாரண ஒரு எதிர்ப்பு திட்டணிய எப்படி இருந்துச்சு? அவர் சொன்னார், முத்துமையின் ஈமான், என்னுடைய கல்வி வந்து ஈமான் நிரம்பி இருந்தது. மனசு முழு அடிக்கிறார், நீங்க மனசு முழு இறை நம்பிக்கை இஸ்லாம் தான் இருந்தது. வழியில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த மாதிரி நான் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னொரு தடவை இதே மாதிரி திட்ட சொல்ல நல்லது, இன்னொரு வார்த்தை சேர்க்கிற செய்ய நீ பேசுகிறன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்ற நடிப்பு தடவை பண்ண உன் உயிரை காப்பாற்றிக்கிறது என் மேல பாசம் இருக்குது, இஸ்லாத்தின் மேல பற்று இருக்குது, வழி இல்லைன்னு சொல்ல இல்லையா? இன்னொரு தடவை அப்படி சொல்லுவாங்க, என்ன அப்போ சொல்லு, அதே வார்த்தை சொல்லிட்டு இதெல்லாம் திட்டலாவது அல்ல கல்பத்தை பார்ப்பான். அவர் விஷயமா ஒரு குரான் வசனம் இருந்துச்சு. உள்ள வந்து ஈமான நிரப்பி இருக்கிற நேரத்துல நாயரோட சொல்றாங்கல்ல, இதெல்லாம் அல்ல வந்து பிடிக்க மாட்டான், தண்டிக்க மாட்டான் அப்படின்னு அவருக்காக ஒரு வசனம் இறங்கியது. அந்த அம்மார் இல்ல அவர்கள் வந்து பள்ளிவாசலுக்கு அருள் இருக்கிற கல்யாணம் செய்ய தூக்கி வர்றாரு. அவருடைய மேல் இருக்கிற அந்த புழுதிய ரசூலுல்லாஹ் சம்பந்தனுடைய கையால் துடைத்து விட்டு சொல்றாங்க, வைக அம்மா தக்குழுகள் சேர்த்தும் பாதியா, ஒரு குடும்பம் ஒரு வரவு மீறிய கூட்டம் இந்த அம்மாரை வந்து கொள்வார்கள். எதுவும் சென்னா எது உணவு இழந்தார், இவர் வந்து அவர்களை சுக்கத்தின் பக்கம் அழைப்பார், அவரை ஒரு நரகத்தின் பக்கம் அழைப்பார்கள் அப்படின்ன உடனே அவர்கள் செய்யறாங்க, அவரு பிள்ளாய் நான் நல்ல இடத்துல அந்த மாதிரி குழப்பமான ஒரு காலத்திலிருந்து பாதுகாப்பு தேர்றேன் அப்படிங்கிறார். நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார்களை பத்தி ஒரு முன்னறிவு செய்யறாங்க. இவர் வந்து வரவு மீறிய ஒரு கூட்டத்தால கொல்லப்படுவாரு, இயற்கை மரணத்தை அடைய மாட்டார். ரெண்டு முன்னறிவு செய்யறாங்க. ஒண்ணு, இவர் வந்து கொல்லப்படுவாருங்கிற முன்னறிப்பு. இன்னொன்று, இவர் கொல்லக்கூடிய கூட்டம் யாரு? வரவு மீறியவர்கள் அப்படிங்கிறாங்க. அவர் சாதாரணமா இருந்து போயிருப்பாரு, ஆனால் கொல்லப்படாம இறந்து போயிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன புரிகிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்லாம் இல்ல, சும்மா சொன்னாரு மக்களை பண்படுத்துறதுக்கு, அதுல தனக்குன்னு ஒரு புகழ் சேர்க்கிறது சொல்லியிருப்பாங்க. நான் இருக்கேன், ஆனால் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடிப்படையில் சொன்னாங்க. எத்தனை பேருடைய மூத்த பத்தி உங்களுக்கு தெரியல, மூத்தா போன பிறகு போய் பார்த்து கவலைப்படுறாரு. அந்த மூத்த நம்ம தான் இப்படி ஆச்சரியப்படுவோமோ அப்படிலாம் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் போய் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லி கொடுத்து ஒரு ஆளுடைய மரணத்தை பற்றி சொல்வார்கள், அது பொய்யாக்குமா? அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அம்மார்கள் அவங்களுடைய மரணமும் வெளிப்படுத்தியது. அம்மார்கள் என்ன செய்யறாங்க, அலிவுல்லாவுடைய ஆட்சி காலம் வரைக்கும் வாழ்றாங்க. அலிவுல்லாவுடைய ஆட்சி காலத்துல அலி அவர்கள் தான் ஜனாதிபதியா இருக்கிறாங்க. அப்ப முஆவியா அவங்க செய்யறாங்க, சிரியாவுல அவங்க சிரியாவை தலைமையாக கொண்டு அவங்க ஒரு தனி ஆட்சி நடத்தி கொடுக்குறாரு. ஒரு ஆட்சி தலைவருக்கு பொழுது இன்னொருத்தர் வந்து தனி ஆட்சி தலைவர் அறிவிப்பார்கள், அவரை கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல செய்யும். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, அவர் தனக்குத்தான் எனக்கு தகுதி இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு அவர் அந்த பகுதியில் உள்ள மக்கள் செல்வாக்கு அதையெல்லாம் பயன்படுத்தி அவர் ஒரு சகாபிதான். ஆனால் அவருக்கு பின்னாடி இந்த கூட்டம் எல்லாம் அலில் அவர் கொள்ளன்னு ஒரு கூட்டம் ஒதுங்கி அவங்க கூட சேர்ந்திருந்தார்கள். அந்த கூட்டம் செய்யறாங்கன்னா அலிலாவுடைய ஆட்சி காலத்தில் அலிலாவுக்கும் மாவியார் அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற ஒரு சண்டையில அந்த கூட்டம் வந்து அலிலாவ இவரை வந்து செய்யறாங்க, அம்மாவில்லாவை கொலை செய்யறாங்க. அப்ப முஸ்லீம்களும் விளங்கிட்டாங்க. அலி வந்து இயற்கையா அவங்க ஜனாதிபதி, முஆவியாவுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் வரக்கூடிய கூட்டம், அவங்க ஒரு ஆட்சி தலைவரை கட்டுப்படாம என்ன பண்றாங்க, புரட்சி செய்கிறார்கள் என்று முஸ்லிம்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பை விளையாடுகிறார்கள். இவர் கொல்லப்படுவாங்க சொன்னாங்கல்ல, அது நடந்தது. அப்படிங்கும் போது இது மக்கள் காட்டுறது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவங்க ஒரு சாதாரண மனிதராக இருக்கிற மனிதராக இருப்பார்கள், அவங்களுடைய முன்னறிவிப்பு நிறைவேறிருக்காரு. ஒரு முன்னறிவிப்பு இல்லை, ஏராளமான முன்னறிவிப்புகள். அந்த முன்னறிவிப்புகள் ஒவ்வொன்றும் செய்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி அது நடந்திருக்கு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. ஒரு தடவை உஹது மலை மேல ஏறி நிற்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க கூட அபூபக்கர் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உஹது மலை செய்யறத ஒரு நிலநடுக்கம் மாதிரி ஏற்பட்டு உஹது மலை அப்படி குடுக்குற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, உஸ்புத் உஹத், உஹதே நிலைய நின்று, ஏனென்றால் இன்னமா அழைக்க நபியும் சித்திக்கும் ஷஹீதா, உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார். சித்திக் என்று ரசூலுல்லாஹ் சொல்றது அபூபக்கர் சொல்றாங்க, உன் மீது ஒரு நபி இருக்கிறேன், என்னை உண்மைப்படுத்திய ஒரு தோழர் இருந்தாரு, ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. நல்லவர்கள் நாங்க நிக்கிறோம், நீ வந்து மழை மலர்த்து பேசுறாங்கன்னா மழை விளங்காது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலைக்கு பேசுறப்ப என்ன செய்யறாங்க, அந்த மூன்று தோழர்களுக்குமே ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க. ஒருத்தர் உண்மையாளர், ரெண்டு பேரு நீங்க வந்து உயிர் தியாகம் உங்களை வந்து அடுத்தால் கொள்வார், நீங்க முஸ்லீம் என்பதற்காக என்ன செய்வீங்க, நீங்க இஸ்லாத்தை கரெக்டா கடைபிடிக்கிற நேரத்துல கொல்லப்படுவீங்க, பிறகு கொல்லப்படுவீங்க, ஷஹீதாவீங்க
அப்படிங்கிற தகவலை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதே மாதிரி நடந்துச்சா இல்லையா? அவர் ரசூலுல்லாஹி தோழர் அபூபக்கர் அவங்களை பத்தி ரசூலுல்லாஹி சித்திக்கினாங்க. அவர் அப்படித்தான் இருந்தார். உமரையும் உஸ்மானையும் செய்தாங்களே, அவங்க 2 பேருமே கொல்லப்பட்டார்கள். உமர் அவர்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது ஒரு யூதோட செய்யறா தொழுகையில் இருக்கும் பின்னாடி தான் உங்களை குத்தி போயிடறா. அப்படித்தான் உமர் அவர்கள் கொல்லப்பட்டு யூதரால் கொல்லப்பட்டு ஒரு முஸ்லிமால கொல்லப்படல, அதை சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த போனாங்க. அப்ப உமர் அவங்க கொல்லப்பட்டாங்க. உஸ்மான் அவர்கள் அதே மாதிரி ஒரு கழகக்கார கூட்டம் அவங்க வீடு புகுந்து போய் கொலை செய்தார்கள். அவங்களும் சகிதாக்க மூத்த போனார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் 2 பேரை பத்தி சகிதுங்கிறாங்க, வீர மரணம் அடைவார்கள், பிறரால் கொல்லப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் செய்தது நடைபெற்றது. அதே மாதிரி அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இன்னொரு ஒரு முன்னறிப்பு செய்யறான். இன்னும் முன்னறிப்பு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல அவங்க இஸ்லாத்தை மக்களும் சொல்றாங்க. இஸ்லாத்து சொல்றாங்க பொதுவா சொல்லல, அவங்க தங்களுடைய குடும்பத்தார்கள் சொல்றாங்க. குடும்பத்தாருக்கு கட்டளை வருது, வாந்தி அசீரத்தங்கள் அக்கரபீன் முகமது, உன் நெருங்கிய உறவினர்களுக்கு நீ அச்சமூட்டி எச்சரிக்கை பண்ணு இப்படின்னு ரசூலுல்லாஹி அவங்களுக்கு குர்ஆன் வசனம் இறங்குது. அந்த வசனம் இறங்கின உடனே ரசூலுல்லாஹி குடும்பத்தார்களை தான் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு விருந்து வைத்து தீனியை கொடுத்து தீன வளர்த்து சொல்லுவாங்கல்ல, அது தப்புறம் கிடையாது. அது நேரத்தில் சும்மா என்ன செய்யறாங்க, மூணுங்கிற பேரை ஓதி விட்டு நாசா தர்றாங்க, பாத்தியா ஓதி விட்டு ஒரு நாசா தருகிறார்கள். அது வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய பேர்ல ஒரு சம்பவம் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று அவங்களுக்காக அது படைக்கப்பட்டிருக்குமே, அது அல்ல பன்றி இறைச்சிக்கு சமம். அல்லாதவங்களுக்காக ஒரு பொருள் படைக்கப்படுது, அதை கொண்டு தர்றாங்கன்னு செய்யக்கூடாது. வாழைப்பழமோ ஜிலேபியோ லட்டோன்னு செய்யக்கூடாது. அதெல்லாம் சோறு பிரியாணி எதுவும் வரக்கூடாது. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா ஹரம அலைக்கும் மைத்தத்து வத்தமு வலகுல் கின்ஜீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹ். பன்றி ரத்தம், அது மாதிரி செத்து போன பிராணுடைய மாமிசம், பன்றி இறைச்சி அல்லாஹ்வுக்காக வேண்டி படைக்கப்பட்டது. இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கிட்டான் இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப பூஜை செய்யப்பட்டது, பிறகு பாத்தியா ஓதப்பட்டது, இதெல்லாம் ரத்தத்தை சாப்பிடுறதுக்கு சமானம், பன்றி இறைச்சி சாப்பிடுறதுக்கு சமானம். பள்ளிவாசல மூணு ஓய் தர்றாங்க, கரகால பாத்தியா ஓய் தர்றாங்கன்னா பன்றி இறைச்சியை பார்க்கணும், அதை பார்க்கணும். அது உணவு கலரா இருக்கு, அது பிறருக்காக படைக்கப்பட்ட காரணத்தினால் இது ஹராம் என்று செய்யணும் ஒதுங்கணும். அந்த நேரத்தில் பள்ளிவாசல இரவு தொழில் வர்றாங்க, வர மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுற வகையில ஏதாவது டீ தர்றாங்க, ஒரு சாப்பாடு தர்றாங்க. அது பயானுக்கு வரக்கூடிய மக்களுக்கு செய்யறாங்க. சும்மாவுக்கு வெயில் காலமா இருக்கு, ஒருத்தர் மோரை கொண்டு தர்றாரு, ஒருத்தர் ஜூஸ கொண்டு தர்றாரு. இதெல்லாம் பாருங்க தப்பு கிடையாது. இதுல ஒரு பயானுக்கு வர்றாங்க, பயானுக்கு வர்ற மக்களுக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்துருப்பாங்க, ஏதாவது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்போம். இதெல்லாம் தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹி அவர்களுடைய முதல் பயான்னு இப்படிதான் இருந்துச்சு. சாப்பாடை கொடுத்து விருந்த கொடுத்து செய்யறாங்க, அந்த மக்கள் அழைச்சு சொல்றாங்க, இந்த விருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த மலைக்கு இந்த பள்ளத்தாக்கு பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் உங்களை அழிக்க வருதுன்னு சொன்னால் நீங்க நம்புவீர்களா ரசூலா இருக்கிறாங்க. அப்ப அந்த எல்லாரும் செய்யற ரசூலா ஒரு குடும்பத்தார்களா, நான் கண்டிப்பா நம்புவோம். ஜர்னப்பட அழைக்க இல்லா விஷயத்துக்கா உண்மையை தவிர உங்களுக்கு நாங்க எதையுமே பார்த்தது கிடையாது, நீங்க போய் சொல்ல மாட்டீங்க எப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, மறுமையில் ஆண்டு இருக்குது, பயந்துக்கிறேங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறேன், அல்லாஹ் என்னை நியமிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு வேதம் வருது இப்படின்னு இஸ்லாத்தை ரசூல் அறிமுகப்படுத்துறாரு. அந்த நேரத்தில் எல்லாரும் அமைதியா இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிரியப்படாத அபூலஹப் மாத்திரம் மண்ணவாரி வீசலாம். தப்ப சாயிரையும் அலிகாத ஜமாத்தனா நாசமா போ முகமதே, இதுக்குதான் என்ன உண்டு கொட்டியா இப்படின்னு மண்ணவாரி வீசுறா. ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு மனக்கவலை உண்டாக்குது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு குர்ஆன் ஒரு சூரா இறங்குது. தப்பத்தியதா அபீனா அபிவத்தம் மாஅகுனா அன்ஹு மாலுஹு மா கஸப் சயஸ்லா நாரன் தாத்தலகம் வம்ராத்து ஹம்மாலத்துல் ஹதம் ஃபீ ஜீதியா ஹப்லுல் மின் மஸத். அபூலஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகி விட்டான், அவனும் வேறு சூடக்கூடிய அவனுடைய மனைவியும் நரகத்தில் கருவார்கள். அவனுடைய மனைவியுடைய கழுத்துல முறுக்கேறிய ஈச்சமர கை இருக்கிறது. இப்படின்னு அல்லாஹ் செய்யறான். அபூலஹப் பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் 2 பேரையும் நரகவாதி என்று சொல்லி ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இதை நம்ம என்ன செய்வாங்க தெரியுமா? சில பள்ளிவாசல்கள் இந்த சூறாவை ஓத மாட்டாங்க. இதுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய பெரியவப்பா பத்தி வருவான், பெரியவப்பா பத்தி நம்ம பேசுறது, அவரை இப்படி நரகவாசி சொல்றது, இப்படி அல்லாஹ் சொல்ற நரகவாசி இவங்க செய்யறாங்க. அந்த சூறா ஓத மாட்டாங்க. ஆனால் அந்த சூறா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க உண்மையில இறை தூதரே அப்படிங்கிற நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆதாரம். டாக்டர் கேரிமுள்ள இருக்கிற ஒரு பாதிரியார் செய்யறாரு, அவர் இந்த சூறா படிச்சு இஸ்லாத்துக்கு வர்றாரு. ஏன்
அவர் சொல்றாரு நபிகள் நாயகத்தை எத்தனை பேர் எதிர்த்தார்கள். அபூ சுஃபியான் எதிர்த்தவர் தான் இஸ்லாத்தை கொண்டார். உமர் எதிர்த்தவர் தான் இஸ்லாத்தை கொண்டார். காலித் பின் வலீத் எதிர்த்தவர் தான் இஸ்லாத்தை கொண்டார். நபிகள் நாயகத்தை எதிர்த்த எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார்கள். இவர் அவ்வளவு வரல. ஒரு ஆளை பற்றி இவர் நரகத்துக்கு போவார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அர்த்தம் என்ன? அவர் இஸ்லாத்துக்கு வரமாட்டார், காபிராக இருந்து நரகத்துக்கு போவாரு. அவர் பட்டியல அவருடைய மனைவி நரகத்துக்கு போவாரு, இஸ்லாத்துக்கு வரமாட்டார்கள். அப்படின்னா இது வந்து பொய்யா இருந்தா, நபிகள் நாயகம் ஏதோ கோபத்துல சொன்ன வார்த்தையா இருந்தா அந்த 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும்ல. இதை பொய்யாக்குறதுக்காக வேண்டி நாங்க முஸ்லீம் ஆகிக்கிறோம் நடிக்கவா செய்யலாம்ல. எத்தனை முனாஃபிகள் நடிச்சாங்கல்ல, நடிக்கிறது கூட இஸ்லாத்துக்கு வரல. நபிகள் நாயகம் அவங்க 2 பேரையும் அல்லாஹ் நரகவாதி என்று அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். கடைசி வரைக்கும் காத்திராத்தான் மூத்தப்படாது. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் வாழக்கூடிய காலத்தில் செய்த முன்னறிப்புகள் அனைத்துமே ஒன்று விடாமல் அனைத்தும் நிறைவேறியது. அனைத்து அவங்க சொன்ன மாதிரி இருந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாங்க அப்படி சொல்ல முடியும். அவங்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது. அவங்க இதை சொல்றாங்கன்னா அவங்களுக்கு குர்ஆன் இறங்கியது என்பது அது உண்மைதான். அவங்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறாங்க என்பது உண்மைதான் என்பது நமக்கு வழங்குகிறது. அவங்க காலத்தில் நடைபெற்ற விஷயம் மட்டும் இல்ல, பின்னாடி நடக்கக்கூடிய பல விஷயங்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த முன்னறிப்புகள் அனைத்துமே செய்யறது இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்ப இதை பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள், சிந்திக்கிற முஸ்லிம்கள் என்ன செய்யணும்? இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த மார்க்கம் தன்னை நிரூபிக்கிற மாதிரி வேதத்தின் மூலமாக தூதர் மூலமாக தன்னை நிரூபிக்கிற மாதிரி வேற எந்த மதமும் நிரூபிக்கல. இதுதான் இறைவனுடைய மார்க்கம் என்பதை நம்ம விளங்கி இந்த மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குத்தவனா